இன்னைக்கு நம்ம சிஸ்டம் ஹேங் ஆகுறத எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்ப்போம். அதாவது லேப்டாப்பா இருக்கலாம், சிஸ்டமா இருக்கலாம். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹேங் ஆகிறது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்னா நிறைய பேருக்கு வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, அது எப்படி நம்ம அந்த ஹேங் ஆகிறத அவாய்ட் பண்றதுன்னு பார்ப்போம். அதுல நிறைய மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு மெத்தடா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான ஒவ்வொரு சொல்யூஷனும் நீங்க கரெக்டா பார்த்துட்டே வாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா வருதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட், டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டாஸ்க் மேனேஜரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸர், அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ப்ராசஸ் கீழே வந்துருங்க. கீழே வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகாது, ஒரு டெஸ்க்டாப்ல இருக்கிற ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு இது வரும் உங்களுக்கு. நீங்க அதை கொடுத்து பாருங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங் ஆகுறது வந்து சால்வ் ஆகும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. இப்போ நான் ரீஸ்டார்ட் கொடுக்கல. அடுத்தது இன்னொரு மெத்தட், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் இது இருக்கு பார்த்தீங்களா, செட்டிங்ஸ். இது வந்து என்னன்னா, பேக்ரவுண்ட்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகும். அந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது அப்படின்னு பார்ப்போம். செட்டிங்ஸ்ல போயிட்டு பிரைவசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல கீழே வந்துங்க, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டத்துல, உங்க லேப்டாப்ல என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இப்போ பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இதெல்லாம் வந்து ரன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். அப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கு தேவையில்லாத ஆப்லாம் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆஃப் அப்படின்றது, அதாவது ஆன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அது போல் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்காது. அப்படி ரன் ஆகாமல் இருந்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ரேம்ல வந்து ஸ்பேஸ் இருக்கும், ஹேங் ஆகவும் சான்ஸ் இல்லை. அதனால எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இது ஒரு மெத்தட். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, மை கம்ப்யூட்டர் திஸ் பிசி ஓபன் பண்ணிடுங்க. சி டிரைவ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், லோக்கல் டிஸ்க் சீன் இருக்கலாம், எப்படி இருக்கலாம். அது போயிட்டு டூல்ஸ் டேபை செலக்ட் பண்ணிட்டு செக் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பாருங்க. கிளிக் பண்றேன், ஸ்கேன் டிரைவ் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 5 minutes ஆர் 10 minutes ஆகலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா, ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணும். இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஹேங் ஆகாது, அவாய்ட் ஆகும். இந்த 3 மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3ல ஏதாவது ஒரு மெத்தட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இது இல்லாமல் இன்னொரு 2 மெத்தட் இருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இது போல உங்களுக்கு என்னென்ன டவுட், ஏதாவது கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராப்ளம் வருது, உங்க நிறைய ப்ராப்ளம் நீங்க பார்ப்பீங்க, அது அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு அந்த சொல்யூஷனை சொல்றேன்.